கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இங்கே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். அங்கே அந்த சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொல்லணும், அந்த என்ன கண்டானுங்கிறதும் சொல்லணும். அதனால அங்கே என்ன பண்ணுகிறான், அங்குள்ள சாஸ்திரிகள், சோசியர்கள், மந்திரவாதிகள் எல்லாம் நீங்கள் சொல்லாவிட்டா கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி அங்கே அநேகரை என்ன பண்ணுகிறான், சங்காரம் பண்ணுகிறான். இது தானியேலுக்கும் வருகிறது. தேவ பிள்ளைகளே, அங்கே அவன் ராஜாவிடத்தில் அவகாசம் கேட்டுக்கொண்டு அங்கே வேத வசனம் சொல்கிறது. 2ஆம் அதிகாரம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் தன் தோழரோடு ஞானியோடு எல்லாரும் ஞானிகள் சோசியெல்லாம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக தன் தோழரோடு கூட தேவ சமூகத்தில் இரக்கம் கிடைக்கிறதுக்காக ராத்திரி முழுவதும் என்ன பண்ணுகிறான், ஜெபிக்கிறான். தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இரக்கம் கிடைக்கிறதுக்காக ஜெபிக்கிறான். தேவ பிள்ளைகளே, அங்கே என்ன நடக்கிறது பாருங்க. வேத வசனம் 19ஆம் வசனத்தில் மறைப்பொருள் தானியேலுக்கு வெளிப்பட்டது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய அவனுக்காக இல்லை, தன் தோழருக்காகவும் அவன் என்ன பண்ணுகிறான், இரக்கம் தேவ சமூகத்தில் அங்கே இரக்கம் கிடைக்கிறதுக்காக. தேவ பிள்ளைகளே, அங்கே அவன் திறப்பில் நிற்கிறான். 3 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எல்லாம் சேர்ந்து திறப்பில் நிற்காங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அழியாதபடி தேவ சமூகத்தில் இரக்கம் கிடைக்கிறதுக்காக தேவ ராத்திரி முழுவதும் முழு ரஜமும் அணுகிறான். இன்னைக்கு முழு ரஜமா எதுக்கு நடக்கிறது? தேவ பிள்ளைகளே, உன் குடும்பத்துக்கு இறக்கம் கிடைக்கணும், உன் பிள்ளைக்கு இறக்கம் கிடைக்கணும், தேவ பிள்ளைங்க ராஜாவிடத்துல இருந்து இறக்கம் கிடைக்கணும், அதிகார இடத்துல இருந்து இறக்கம் கிடைக்கணும். தேவ பிள்ளைங்க அப்படி சொல்லி நீ அந்த இறக்கம் கிடைக்கிறதுக்காகவே தேவ சமூகத்துல நீ திறப்புல நின்று ஜெபிக்கும் பொழுது ஏற்ற வேளையில தேவன் உனக்கு இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, தானியேலும் தன் தோழரோடு அவன் திறப்புல நின்று தேவ சமூகத்துல இரக்கம் கிடைக்கும்படியாக அவன் திறப்புல நின்னதுனால அங்கே மறைப்பொருள் சொப்பனத்துக்குள்ள அர்த்தங்கள் வெளிப்பட்டது. தேவ பிள்ளைகளே, அது என்ன காரணம், அது வெளிப்பட்டது. அதனால அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உன் குடும்பத்துல பிரச்சனையா, போராட்டமா, உனக்கு விரோதமா யாரு எழும்புறாங்களா, தேவ சமூகத்துல இரக்கம் கிடைக்க முடியாத நீ திறப்புல நின்று ராத்திரி முழுது திறப்புல நின்று ஜெபிக்க பொழுது நிச்சயமாக தேவன் இரக்கம் கிடைக்க முடியாத கிருபை செய்வா. தேவ பிள்ளைகளே, யாக்கோபு தன் சகோதரன் ஏசா அவனுக்கு விரோதமாக எழுப்பி வர சொன்னவரை ராத்திரி முழுவதும் தனித்திருந்து ஒரு புருஷனோட போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்னை ஆசீர்வதிக்கவில்லையா நான் உடனே என்று சொன்னது போல தேவ பிள்ளைகள் அவனை இறங்கி அவனை ஆசீர்வதித்தான்னு சொல்லப்படுகிறது. இங்கே இறக்கத்துக்காக தானியேல் நிற்கிறான். தேவ இறக்கம் இல்லைன்னா தேவ பிள்ளைகளே, மற்ற அதிகார இடத்துல இறக்கம் கிடைக்கிறதுனா நீ திறப்புல நின்று செவி. தானியேல் தேவ பிள்ளைகே, நீ தேவனுடைய மனிதன், நீ ஒரு விசுவாசி, நீ ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளைங்கிறத மறந்துடாத. எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, அடிமையாக நீ கொண்டு போனாலும் சரி, இந்த தானியேல் அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு போனப்பட்டவன், ஆனாலும் அவன் திறப்புல நின்னான் ராத்திரி முழுது. அதனால ராத்திரி வேலையில மறைப்பொருள் வெளிப்பட்டது. ஆண்டவர் உனக்கே வெளிப்படுத்துவா. இறக்கம் கிடைக்கிறதுக்காக திறப்புல நின்று, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு இறக்கம் கிடைக்கணும், ஆண்டவரே நான் ஏன் செய்யற வேலைக்கு அதிகார இடத்துல, முதலாளி இடத்துல, படிக்கிற இடங்களில எல்லாம் இறக்கம் கிடைக்கணும் ஆண்டவரே சொல்லி நீ திறப்புல நின்று ஆண்டவர் உனக்கு இறங்குவா, மறைப்பொருளை வெளிப்படுத்துவா, ஞானத்தை கொடுப்பா. உன் மூலமாக அந்த இருக்கிற பகுதியிலே உன்னை தூக்கி நிறுத்து. ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, அவனுக்கு இறக்கம் கிடைக்கும்படியாக அவன் திறப்புல நின்றுனால தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்பட்டது. ராஜாவிடத்துல போய் சொன்னான். அங்கே என்ன நடந்தது? ராஜா அவனை உயர்த்தி அங்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உயர்த்துற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் இறக்கம் கிடைக்கும்படியாக நீங்க திறப்புல நின்று ஜெபிக்க பொழுது மறைப்பொருளை வெளிப்படுத்தும். பரம காரியங்களே, குடும்பத்துல பரம காரியங்கள், தேசத்துல காரியங்களை, ரகசியங்களை, சொப்பனங்குள்ள அர்த்தங்களை சொல்லும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவா, இரக்கம் பாராட்டுவா. அது நிமித்தம் தானியேலும் தன் தோழரும் இந்த தேசத்தில் அநேக சாஸ்திரிமார்களும் காக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. நீங்க ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா, நாங்கள் இறக்கம் கிடைக்கும்படி சமத்தில் இறக்கம் கிடைக்கிறதுக்காக
தானியேலை போல ராத்திரி முழுவதும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அல்லை அந்த கொண்டு கமைக்கிலி பக்கும் டாக்கிலிய கண்ணியமா ஜீசஸ் எனக்கு கிடைக்கட்டும். என் சந்ததிக்கு, என் பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே என் தொழிலுக்கு, என் ஊழியத்துக்கு, ஆண்டவரே விசுவாசிக்கு, ஆண்டவரே தேசத்துக்கு, தேசத்து மக்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும்பா. எகமா டக்கலா கசகலி கம்பெனிக்கு நீமா நாங்கள் அழியாதபடி இறக்கம் கிடைக்கிறதுக்காக விடணும். சமூகத்தில் திறப்பு நிற்க எங்களுக்கு உதவி செய்யும்படியே சொல்லிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தெய்வ சமூகத்தில் தானியேலை போல இறக்கம் கிடைக்கிறதுக்காக தெய்வ சமூகத்தில் திறப்பில் நின்னுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வா. I get name of Jesus.